வெல்கம் டு எம்கேயூ ஃபேமிலி சேனல். இது ஒரு காதல் கதை. வாங்க கேட்கலாம். மௌனத்தின் தியாகம். ராகவ் மற்றும் மீரா இருவரும் ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்தவர்கள். ராகவ் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன், ஆனால் கல்வியில் சிறந்தவன். மீரா அந்த ஊர் பெரிய மனிதரின் மகள். ராகவனின் அமைதியும் அறிவும் மீராவை கவர்ந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் உயிருக்குயிராக காதலித்தனர். ஆனால் ஜாதி மற்றும் அந்தஸ்து எனும் சுவர்கள் அவர்களின் காதலுக்கு குறுக்கே நின்றன. மீராவின் தந்தை அவளுக்கு ஒரு வசதியான இடத்தில் திருமணம் நிச்சயிக்க முயன்றார். ராகவ் தடுத்தால் அவன் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்று தெரிந்த மீரா ஒரு கடினமான முடிவை எடுத்தாள். ராகவ், நீ பெரிய ஆளாக வரணும். இப்போ நாம சேர்ந்தா உன் எதிர்காலம் பாழாகிடும். என்னை மறந்துட்டு நகரத்துக்கு போய் படி என்று கோபத்துடன் கூறி அவனை அனுப்பி வைத்தாள். ராகவ் மனம் உடைந்து போனான். உன் அன்பை விட எனக்கு எதுவும் பெருசில்லை என்று கெஞ்சினான். ஆனால் மீரா பிடிவாதமாக அவனை விலகினான். ராகவ் கண்ணீருடன் ஊரை விட்டு வெளியேறினான். 10 வருடங்களுக்கு பிறகு ராகவ் இன்று ஒரு பெரிய தொழிலதிபர். ஆனால் அவன் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அவன் மனதிற்குள் மீரா வைத்த காயமும் அவள் தன்னை ஏமாற்றி விட்டாள் என்ற ஆத்திரமும் அப்படியே இருந்தது. ஒரு வேளையாக தன் பழைய ஊருக்கு சென்றான். அங்கே ஒரு பழைய ஓட்டு வீட்டில் மீரா தனியாக வாழ்ந்து கொண்டிருப்பதை அறிந்தான். அவளிடம் சண்டையிடவும் தன் வளர்ச்சியை காட்டி அவளை சிறுமைப்படுத்தவும் ராகவ் அவள் வீட்டுக்கு சென்றான். ஆனால் அங்கே அவள் கண்ட காட்சி அவனை உலுக்கியது. மீரா மிகவும் மெலிந்து ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தாள். அவள் கண்கள் பார்வையை இழந்திருந்தன. மீராவின் தங்கை ராகவிடம் உண்மையை சொன்னாள். அக்கா உங்களை அன்னைக்கு விலகி அனுப்பியதுக்கு காரணம் அவளுக்கு ஒரு தீவிரமான கண் நோய் இருந்ததுதான். நீங்கள் அவளுக்காக தன் வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாதுன்னு நினச்சாங்க. உங்கள் மேலே இருந்த கோபத்தில் நீங்கள் பெரிய ஆளாவீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ வரைக்கும் அவங்க உங்களோட செய்திகளை பேப்பரில் யாரையாவது வாசிக்க சொல்லி கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ராகவ் அதிர்ந்து போனான். தான் இத்தனை காலம் அவளை வெறுத்ததை நினைத்து கூனி குறுகினான். மீராவின் அருகில் சென்று அவள் கைகளை பற்றினான். பார்வை இல்லை என்றாலும் அந்த தொடுதலிலேயே அது ராகவ் என்று மீரா உணர்ந்து கொண்டாள். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. ஏன் மீரா இப்படி செஞ்ச என்று ராகவ் தேம்பி அழுதான். மீரா மெதுவாக சொன்னாள், உன் வெற்றியை விட என் பார்வை எனக்கு பெருசு தெரியல ராகவ். இப்போ நீ ஜெயிச்சு நிற்கிறத என்னால் பார்க்க முடியலனாலும் உணர முடியுது. அது போதும் எனக்கு. ராகவ் அவளை அப்படியே அணைத்து கொண்டான். இனி உன் கண்ணா நான் இருப்பேன் மீரா. நம்முடைய உண்மையான காதல் இப்பத்தான் ஆரம்பிக்குது என்று உறுதி பூண்டான். மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள்.